ரொம்ப நாளாகவே எனக்கு வந்து காஸ்ட் அயன் கடாய் வாங்கணும் ரொம்ப ஆசை. அப்போ வந்து இந்த டைமில் வந்து நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்களா, அப்போ லைஃப் லாங் சொல்லி அந்த பிராண்டில் தான் காஸ்ட் அயன் கடாய் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். 2 ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்னொன்று வந்து டீப் ஃப்ரை பேன் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த டீப் ஃப்ரை பேன் மட்டும் ஹைட்டு பார்க்காம விட்டுட்டேன். நான் கொஞ்சம் உயரமாக உள்ளது மாதிரி பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து ஃப்ளாட்டாக தான் வந்திருந்தது. ஓகே பரவாயில்ல நல்லாயிருக்கு. ஆனால் வித் வந்து கிளாஸ் லிட்டோடு வந்திருக்கு. ரொம்ப வந்து காஸ்ட்டுமே ஸ்டார்டிங்லாம் வந்து காஸ்ட் அயன் கடாய் வந்து ரேட் அதிகமாக இருந்தது. இப்போ சடனாக வந்து ரேட்டு கம்மியானோடனே உடனே வந்து நான் 2 பாட் கிட்ட அயன் கடாய் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அழுகந்தெல்லாம் கைக்குமே வந்துருச்சு. ஆர்டர் போட்டு ஒரு 2 டேஸ்லாம் எனக்கு கைக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த பாட் வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. ஒரு 3 கிலோ கிட்ட இருக்கும். நல்லா ஹெவியானது. நல்லா வந்து இது பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா பிடிக்கவும் இல்லை. இன்னொன்று வந்து நான் சொன்னேன்னே டீப் ஃப்ரை பேன் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இதுதான் வந்து ரொம்ப வந்து ஹைட்டு கம்மியாச்சு. நான் இதை கூட ரிட்டன் போடலாமான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் சொன்னேன், என் தங்கச்சிலாம் சொன்னாங்க வேணாம் இதில் நம்ம ஃபிஷ்லாம் ஃப்ரை பண்ணிக்கலாம், நம்ம ஊத்தாப்பம் மாதிரி கூட ஊற்றிக்கலாம், இதெல்லாம் நீ ரிட்டன் போட வேணாம் வையே அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து பழகணும்னு சொல்லிட்டு நம்ம சாதம் கொதித்த வாட்டர் இருக்கும்ல, அந்த இதை அதில் ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். இது நல்லா 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஊறினதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வெயிலில் ஒரு 2 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக துருப்பிடிக்காது. அதிகமாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க.